பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பக்த கோடிகளே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, உலகெங்கிலும் வாழுகின்ற இறை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நம்முடைய காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்று சீரும் சிறப்புமாக இதுநாள் வரை அனைத்து பூஜை புனஸ்காரங்களும் சிறப்பாக நடைபெற்று அனைத்து பக்த கோடிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே நாளைய தினம் கும்பாபிஷேகம் முடிந்து ஓராண்டு நிறைவு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உள்ளது. அதற்கு முன்னேற்பாடாக இன்றைய தினத்திலிருந்து யாகசாலை பூஜைகள் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. யாகசாலை பூஜையை தொடர்ந்து நாளைய தினம் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், யாகசாலையினுடைய மந்திர புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து சுமார் ஒரு 11 மணி அளவிலே சாமிக்கு அபிஷேகங்கள் மறுதண்ணி ஊத்துகின்ற அந்த வைபவம் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில இன்று இரவு நடக்கின்ற யாகசாலைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வர இருக்கிறார்கள். நாளை தினம் ஏறத்தாழ ஒரு 5,000 to 10,000 பேர் வந்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்காக வருகின்ற அனைத்து பக்த கோடிகளுக்கும் சிறப்பான ஏற்பாடுகளை காவல்துறை மூலமாகவும் பாதுகாப்பும், வருகின்ற பக்த கோடிகள் அனைவருக்கும் பசியாறுவதற்கும் பிரசாதங்கள் ஏற்பாடு 4 வேளையும் செய்யப்பட்டுள்ளது. இன்று இரவிலிருந்து நாளை மாலை, காலை, மதியம் ஆக அனைத்து வேலைகளுக்கும் பக்த கோடிகளுக்கு உணவு வழங்க இருக்கிறார்கள். அதே சமயத்திலே நாளைய தினம் சுவாமிக்கு தண்ணீர் ஊற்றி முடிந்த பிறகு மாலை சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்க இருக்கிறது. அதனையொட்டி சாமி திருவீதி விழா வர இருக்கிறார். ஆகவே பக்த கோடிகள் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில சீரும் சிறப்புமாக கலந்து கொண்டு இறையருள் பெற வேண்டுமாய் அரங்காவலூர் குழு சார்பாகவும், இந்த தம்மம்பட்டியினுடைய ஊர் பொதுமக்கள் சார்பாகவும், திருப்பணி கமிட்டியினர் சார்பாகவும் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.